பாரு என் குழந்தைய ஒழுங்கா பெத்து கொடுக்குற வழியை பாரு. அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாவுக்கு போய் சர்வீஸ். பாய்டா. குட் பாய். விஜய் காவேரிக்கிட்டே எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அதனால விஜய் வந்து ரொம்பவுமே டென்ஷன் ஆகி கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, நான் வந்து உனக்காகணும் வரல, என் குழந்தைக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். என் குழந்தைய ஒழுங்கா பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீ உங்கள் அம்மாவுக்கு என்ன சர்வீஸ் பண்ணியோ பண்ணு. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச வர மாட்டேன். நீ பேசின பேச்சுக்கு நான் உன்னை பார்க்க கூட வந்துருக்கக்கூடாது. ஆனால் என் குழந்தைக்காக தான் வந்தேன். இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டு பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா, காவேரியோட அம்மா நேற்று வந்து காவேரியை கோயிலில் பார்த்துருப்பாங்க. அதை சொல்கிறாங்க, நான் தான் உங்கள் 2 பேத்தையும் பிரித்து வச்சேனா? இல்லை இல்லை, நீங்களே தானே இருக்கீங்க. உனக்கு வேணா அவங்க கூட போய் சேர்ந்து வாழணும் விருப்பம் இருந்தால் போ, நான்லாம் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி அம்மா சொல்லிடுறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜயனோட பாட்டி வர்றாங்க.